அடுத்ததாக ஈஷா அமைப்புக்கு நம்ம ஒரு விருது கொடுக்குறோம். எக்ஸாக்ட்லி. இது வந்து இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால என்று சொல்ல முடியாது. அவர் செய்துகிட்டு இருக்கக்கூடிய பல வேலைகள் வந்து சமுதாயத்துக்கு தேவையான வேலைகள். அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அவங்க நடத்திட்டு கூட இந்த கிரிமட்டோரியம், ஈஷா கிரிமட்டோரியம் பற்றி நம்ம ஈஷா கிரிமட்டோரியம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகள் எல்லோருக்குமே நினைவில் இருக்கும். அவங்க வந்து ஒரு பர்மிஷனே இல்லாமல் ஒரு சுடுகாட்டை கட்டிவிட்டார்கள் அப்படின்னு. ஆனால் பலருக்கும் தெரியாதுன்னா தமிழ்நாடு அரசினுடைய பல சுடுகாடுகளை அவர்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பல முக்கியமான பெரிய சைஸ் சுடுகாடுகள் எங்கெங்கெல்லாம் மின்மயானங்கள், சென்னை உட்பட நான் சொல்கிறேன், சென்னை தொடங்கி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு என்று தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பல ஊர்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின்மயானங்களை ஈஷா தான் நிர்வகிக்கிறாங்க. ஈஷா நிர்வகிப்பதோடு இல்லாமல் அங்கு வரக்கூடிய அந்த உடல்களுக்கு அந்த இறுதிச் சடங்குகளை முறைப்படி செய்து, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு கரண்ட்டில் வைக்கிறோம், அது அடுத்த நிமிஷம் அரை மணி நேரத்தில் சாம்பலாக வந்துடுது, எடுத்துகிட்டு வரோம், அதற்கு பிறகு நம்ம அஸ்தியை கரைக்கிறோங்கிறது இல்லாமல் அந்த சடங்குகள் எவ்வாறு செய்யப்பட்டு கொண்டிருந்ததோ அவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஈஷா வந்து இந்த கிரிமட்டோரியம்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நம்மளுடைய அமைச்சர் திரு கே நேரு அவர்களை சந்தித்து அந்த குழுவினர் பாராட்டு பெற்றதை பார்த்தோம். நிறைய பேர் கூட அது ஒரு சர்ச்சையாக பேசினாங்க. என்னங்க கே நேரு வந்து ஈஷாவை தொடர்ந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, காவேரி காலிங்னாங்க, அப்புறம் வந்து சேவ் த சாயில்னாங்க, நடுவில் வந்து கோவில் அடிமை நிறுத்தினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வந்தாங்க. பட் ஈஷா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஈஷா மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த சுடுகாடுகளை போய் பார்த்தீங்கன்னா சுடுகாடுகளையே அவர்கள் கோவில்கள் போல் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு கோவில். உங்களுடைய மரணத்தை இறுதியாக ஒருத்தங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய இடம்ங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு வாழ்ந்த ஒரு மனிதரை ஒரு சீரும் சகதியுமாக இங்கே இருக்கக்கூடிய பல சுடுகாடுகள், இடுகாடுகள் நீ போய் பார்த்தேன்னா குப்பையும் கூலமுமாக, மிகவும் அசுத்தமாக, எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் ஈஷா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிரிமட்டோரியம் நீங்கள் போய் பார்க்கணும். யூ ஷுட் கோ அண்ட் செக். நான் சொல்றது, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பலருக்கு ஈஷாவின் மேல் மாற்று கருத்து சிந்தனை கூட இருக்கலாம். நீங்கள் ஈஷாவை விமர்சிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆதரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தில் ஒன்றாக அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த கிரிமட்டோரியம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவ்வளோ கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே லஞ்சம் கிடையாது, அங்கே பணம் கேட்க மாட்டாங்க, தலையை சொரிய மாட்டாங்க. அனைத்து விதமான சடங்குகளையும் முறைப்படி செய்து வழி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த ஆன்மாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஈஷா உறுதியாக நம்புகிறது. அப்படியான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈஷா நிறுவனத்திற்கு விருதுகள் புதிது கிடையாது. பட் நம்முடைய சார்பாக நாம் அதை அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைச்சோம். அதனுடைய விளைவாகத்தான் அவங்களையும் நம்ம இந்த நிகழ்வுக்கு அழைச்சிருக்கோம். ஈஷாவினுடைய குறிப்பாக இந்த கிரிமட்டோரியம் மேனேஜ் பண்ணக்கூடிய விங்கின் சார்பாக யாராவது ஒரு சுவாமிஜியோ அல்லது ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ வந்து அந்த விருதை பெற்றுக்கொள்வதாக சம்மதிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஈஷா நிறுவனத்திற்கும் ஈஷாவினுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நம்முடைய நன்றி இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிடலாம்.